மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆன்லைன் மொபைல் ஸ்டார்டர் எப்படி ஆன் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் BLYNK அப்படின்னு டைப் அடிச்சுன்னா அந்த ஆப்பை வந்துடும். மெயில் ஐடி வச்சு சைன்அப் பண்ணிக்க. சைன்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் எப்படி தான் இருக்கும். இல்லை நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை ப்ராஜெக்ட் நேம் ஆன்லைன் மொபைல் ஸ்டார்டருங்கிறத என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து வைஃபை போர்டு வந்து செலெக்ஷன் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா ESP8266 அப்படிங்கிறத ஓகே கொடுங்க. வைஃபை அப்படியே இருக்கட்டும். இதில் கிரியேட் பட்டன் கொடுங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா இதில் அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து மெயில் ஐடிக்கு சென்டிங் ஆகிருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் கோடிங்கில் வந்து அதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா விதமான பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை நமக்கு ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பட்டன் ஆட் ஆகிருக்குது. இன்னொரு பட்டன் ஆன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பட்டனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். செட்டிங்கு ஒரு பட்டனுக்கு வந்துட்டு மோட்டார் ஆன் அப்படின்னு வைக்கலாம். இது பண்ணிக்கிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பின் மோடு வந்துட்டு டிஜிட்டல் பின்னு 2ங்கிறத செட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு 0 1 இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு பட்டனுக்கும் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. மோட்டார் ஆன் T2 டிஜிட்டல் பின் 2ல் செட் பண்ணியிருக்கிறோம் ஆர்டினோ கோடில். அதனால் இங்கேயும் 2 தான் செட் பண்ணணும். ஓகே. ஆஃப் பட்டனுக்கு D3ன்னு கொடுத்துருக்குறோம். அதனால் அது அப்படியே தான் கொடுக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மோடுக்கு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா போர்டு வந்து சிம்பிள் காமிக்குது, எரர் காமிக்குது. அதில் வந்துட்டு சிக்னல் இல்லைன்னு அர்த்தம். சிக்னல் ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். அது அந்த எரர் வந்து ரெட் மார்க் இல்லாமல் இருக்கும். இந்த போர்டு சிம்பிளில் பாருங்கள், அந்த ரெட் மார்க்கு போயிடுச்சு. அதனால் ஆன்லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். போர்டில் வந்துட்டு வைஃபை கனெக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன்லைனில் ஆன் ஆகும் பாருங்கள். இது வந்து 5 வோல்ட் ரிலே மாடலு. போர்டு வந்துட்டு ESP8266 வைஃபை மாடலு. நோட MCU 5 வோல்ட் இன்புட்டு. இது பேக்கப்புக்காக பேட்ரி 5 வோல்ட் பேட்ரி. இது AC வோல்ட் கான்டாக்டரு. இது ஆஃப் பட்டனு சீரிஸில் கொடுக்கணும் கனெக்ஷனு. இது ஆன் பட்டனு. இது பேரலில் கொடுக்கணும். இதில் மெனுவில் ஆன் ஆகிறத பார்க்கலாம். இது எல்லா ஸ்டார்டிங் டிவைஸ்லேயும் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டா போதும். ஆன்லைன் வேலை பண்ணலைன்னா இந்த இதில் ஆன் பண்ணிக்கலாம், கையில் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது கோடிங் வந்துட்டு நெக்ஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட
கோடிங்கு, சர்க்யூட் டயக்ராமு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேர் வச்சு கோடிங் வந்து போர்டில் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் ARDUINO.cc அடிச்சிங்கன்னா வெப்சைட் வந்துடும். ARDUINO சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணுங்க. இதில் ARDUINO ஐடி 1.813 டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் விண்டோஸ் 7 அண்டு நியூ இயர்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் ஜஸ்ட் டவுன்லோடு எஸ் கொடுங்க. ஐ அக்ரி கொடுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். இதோட வந்து பேஜ் இப்போ தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபைலுக்கு போங்க. ப்ரிஃபரன்ஸ் போங்க. இது வந்து பாண்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ESP8266 அடிஷனல் போர்டு மேனேஜர் URL GitHub சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுங்க. இதில் இருக்குது பாருங்க, என்டர் இந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க நோட் பேடில். காப்பி பண்ண URL அப்படியே டைப் பண்ணி எல்லாம் பார்த்து ஓகே. இதை டெலீட் பண்ணிட்டு கோடு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. கோடு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு வெரிஃபை பண்ணணும். டிக் மார்க் பண்ணிங்கன்னா வெரிஃபை, அப்லோடு, நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ஓப்பனு, சேவ். வந்து சேவ் கொடுத்துடலாம். ஆன்லைன் மொபைல் ஸ்டார்டர். ஓகே. இது கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் மீன்ஸ் வெரிஃபை எல்லாம் ஒன்று தான். கம்பைல். ஸோ இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் ESP82 வைஃபை. இதுக்கு நேராக டூல்ஸ் போகலாம். போர்டு மேனேஜர் போகலாம். இதில் ESP8266 ESP8266 கம்யூனிட்டின்னு வந்திருக்கு. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்.
இன்ஸ்டால் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதே கம்ப்ளைண்ட் வருது. அப்படிங்கிறப்ப டூல்ஸ் போகலாம், போர்டு செலெக்ஷன் பண்ணணும். இப்போ வந்துட்டு ESP போர்டு மேனேஜரில் இதில் ESP 2666 நோடே MCU 1.0 12E மாடல் இதை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ அது கரெக்டாகிடுச்சு. இது வந்து BLYNK லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்கெட்ச் போடலாம். இன்க்ளூட் லைப்ரரி, மேனேஜ் லைப்ரரி வரலாம். BLYNK அடிக்கலாம். BLYNK ஃபர்ஸ்டே வந்துருக்குது. இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணலாம். மறுபடி வெரிஃபை பண்ணலாம். டன் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. வெரிஃபை ஆயிடுச்சு. வந்துட்டு போர்டில் வந்து அப்லோடு கொடுத்தா ESP கேபிள் இருந்து மைக்ரோ USB அதில் ஜாயின் பண்ணி அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இது வந்துட்டு ஆன்லைனில் எங்கே இருந்ததுனாலும் யூஸ் பண்ணலாம். போர்டுலேயும் செட்லேயும் நெட் கனெக்ட் இருந்தால் போதும். போர்டில் அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டூல்ஸ் போயிட்டு போர்டு வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்து போர்டோட நேம் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஆர்டினோவோட ஆர்டினோ யூனோ இருந்தால் யூனோ, மெகா இருந்தால் மெகா, அந்த மாதிரிக்கு ESPயில் நோடே MCயில் இந்த மாடல் அந்த மாதிரிக்கு அதில் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டு வந்து இதில் காமிக்கும், எந்த போர்ட்டில் கொடுத்துருக்குங்கிறது. இது வந்துட்டு இப்போ காமிக்கல, ஜாயின் பண்ணல. கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த போர்டு கிளிக் ஆகும். அதாவது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆகாது. இது வந்துட்டு ஆல் ஸ்டார்டிங் பர்பஸ், ஸ்டார்டிங் ஆகிற எல்லா டிவைஸ்லையும் இது வந்து யூஸ் பண்ணலாம்.